Welcome to 6th standard maths class chapter 3 playing with the numbers exercise 3.5 we are going to solve true or false. The first question, which of the following statement are true? So எந்த following statementலாம் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ பார்த்தீங்கன்னா இஃப் a number is divisible by 3 it must be dividable by 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் 3ஆல் டிவைட் ஆனால் அது 9ஆலையும் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் 3 வந்து 6ஆல் மட்டும் 6 வந்து 3ஆல் டிவைட் ஆகும், ஆனால் 9ஆல் டிவைட் ஆகாது. ஸோ எப்போ டிவைட் ஆகும்னா 3 மல்டிப்புள் 2னா 6. ஸோ 3ஆல் வர்றது எல்லாமே 6ஆல் டிவைட் ஆகும், ஆனால் 9ஆல் என்னவாகாது, டிவைட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம என்னென்னு சொல்லலாம், ஃபால்ஸ். இஃப் எ நம்பர் டிவைடபிள் பை 9 இட் மஸ்ட் பி டிவைடபிள் பை 3. ஸோ ஒரு நம்பர் 9ஆல் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது 3ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா 9குள்ளே தான் வந்து என்ன இருக்குது, 3 மல்டிப்புள் 3 இருக்குது. ஸோ ஒரு நம்பர் 9ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக எதால் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ செகண்ட் ஒன் வந்து என்னென்னு ரைட் பண்ணலாம், ட்ரூன்னு ரைட் பண்ணிக்கோங்க. சி பார்ட், இஃப் எ நம்பர் இஸ் டிவைசபிள் பை 18. ஒரு நம்பர் வந்து என்னவாகுது, 18ஆல் டிவைட் ஆனால் அந்த நம்பர் வந்து 3ஆலையும் 6ஆலையும் டிவைட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் வந்து 18ஆல் டிவைட் ஆகும். ஸோ 30 எடுத்துக்கோங்க. 30 இஸ் டிவைடபிள் பை 3 and 8. ஆனால் 18ஆல் 30ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபால்ஸ்ன்னு ரைட் பண்ணலாம். ஸோ ஆனால் இப்போ 18ஆல் டிவைட் பண்ணுறது 6 3s are 18. ஸோ 18 மட்டும் டிவைட் பண்ணுற நம்பரால் நம்ம 3 and 6 டிவைட் பண்ண முடியும். ஆனால் வந்து 3 and 6 எல்லா நம்பரையும் 18ஆல் டிவைட் பண்ண முடியாதுன்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இஃப் எ நம்பர் இஸ் டிவைசபிள் பை 9 and 10 both then it must be divisible by 19. ஸோ 9ம் 10ம் கண்டிப்பாக எதால் டிவைட் ஆகும், 90ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூன்னு ரைட் பண்ணிக்கலாம். இஃப் 2 numbers are co-prime அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் them must be prime. ஸோ அப்படி இருக்க கண்டிஷன் இல்லாமலே இருக்குது. ஸோ 51ம் 32ம் என்னென்னு ரைட் பண்ணலாம், கோ ப்ரைம்னு ரைட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே என்னன்னு கிடையாது, ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் இல்லாமல் இருக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்கலாம். எஃப் வந்து ஆல் நம்பர் விச் ஆர் டிவைசபிள் பை 4 மஸ்ட் ஆல்சோ பி டிவைசபிள் பை 8. எல்லா நம்பருமே வந்து 4ஆல் டிவைட் ஆனால் அந்த நம்பர் எதால் டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க, 8ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ 12 எடுத்துக்கிட்டோன்னா 12 வந்து என்னவால் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், ஆனால் எதால் டிவைட் ஆகாது, 8ஆல் டிவைட் ஆகாது. ஸோ எஃப்ஓடைய கண்டிஷன் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜி. ஸோ இப்போ ஜி சம் பார்த்திங்கன்னா ஆல் நம்பர் விச் ஆர் டிவைசபிள் பை 8 மஸ்ட் ஆல்சோ பி டிவைசபிள் பை 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக என்ன தான் நமக்கு தெரியும், ஸோ ட்ரூ அப்படின்னு நமக்கு தெரியும். இஃப் எ நம்பர் எக்ஸாக்ட்லி டிவைடட் பை 2 numbers separately it must exactly divide their sums அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 4ம் 8ன்னு வச்சுப்போம். 4 into 8 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2ஆல் டிவைட் ஆகும். 4ம் 8ம் 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 4 + 8 வந்து என்னென்னு ரைட் பண்ணிக்கலாம், 12ன்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ 12ம் எதால் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஹெச்சோடைய கண்டிஷன் நம்ம என்னென்னு ரைட் பண்ணிக்கலாம், ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் வந்து ஐ வந்து என்ன கண்டிஷனா, இஃப் எ நம்பர் எக்ஸாக்ட்லி டிவைடட் த சம் ஆஃப் 2 numbers இட் மஸ்ட் எக்ஸாக்ட்லி டிவைடட் த நம்பர் செப்ரேட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன ரைட் பண்ணலாம், ஃபால்ஸ்ன்னு ரைட் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த கண்டிஷன் பார்த்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட். ஸோ செகண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேக்டர் ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபேக்டர் ட்ரீனா 6 வந்து 3 10s are 6ன்னு எழுதலாம். 60 3 10s are 16 ரைட் பண்ணலாம். 2 என்ன ரைட் பண்ணலாம், 2 3s are 6ன்னு ரைட் பண்ணுவோம். ஸோ 5 2s are 10. ஸோ சேம் கண்டிஷன் 30 into 2 32s are 60, 3 10s are 30,
5 2s are 10. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸில் ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் நாட் இன்க்ளூட் த ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் த காம்போசிட் நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் 1 தான் என்னவாக இருக்கும், காம்போசிட் நம்பரும் இல்லாமல் ப்ரைம் நம்பர்ஸும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து சம் கேட்டிருக்காங்க. ரைட் த கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர் எக்ஸ்பிரஸ் இட் இஸ் இன் எ டேர்ம்ஸ் இட்ஸ் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ ஃபோர்த்து சம்மில் 4 கிரேட்டஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணால் 9 9 9 9ன்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணுவோம். இதோடைய ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு 3ஆல் பண்ணிக்கிட்டா 3 3 3 3 3ன்னு எனக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து 3ஆல் பண்ணிங்கன்னா 1 1 1 1ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து லெவல் டேபிளில் பண்ணால் 101ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 101 லெவல் 101ஆல் தான் பண்ண முடியும். ஸோ ப்ரைம் ஃபேக்டர். ஸோ இதோடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸில் என்ன 3 3 11 101 1 வந்து இதோடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் ரைட் பண்ணிப்போம். ஸோ ஃபிஃப்த்து சம் பார்த்திங்கன்னா ரைட் த ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் அண்ட் எக்ஸ்பிரஸ் இட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர். ஸோ 5 ஸ்மாலஸ்ட் டிஜிட் கேட்குறாங்க. ஸோ நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. ஸோ இதுதான் 5 ஸ்மாலஸ்ட் நம்பர். இதை வந்து நான் ப்ரைம் ஃபேக்டரில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 ப்ரைமில் பண்ணிக்கோங்க. 2 ப்ரைமில் பண்ணிங்கன்னா 10,000 இருக்குது. ஸோ 10,000ல் பாதி வந்து 5,000. ஸோ 5,000 2ஆல் பண்ணிங்கன்னா 5,000ல் பாதி வந்து 25,000. ஸோ இது அடுத்த ப்ரைம் ஃபேக்டர் நம்ம எதில் தான் பண்ண முடியும், 5ஆல். ஸோ 5ஆல் பண்ணிங்கன்னா 500s நமக்கு கிடைக்கும். ஸோ திருப்பி 5ஆல் பண்ணிங்கன்னா 100s நமக்கு கிடைக்கும். ஸோ திருப்பி எதால் பண்ணணும், 5ஆல் தான் பண்ண முடியும் நம்மளால். ஸோ 20 கிடைக்கும். ஸோ திருப்பி எதால் பண்ணுங்கள், 5ஆல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4ன்னு இருக்கும். ஸோ நம்ம 4ஐ வந்து திருப்பி எதால் பண்ணிக்கலாம், 2 into 2. ஸோ 2ஐ 1ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரைம் ஃபேக்டர். 2 multiple 2 multiple 5 multiple 5 multiple 5 multiple 5 multiple 2 multiple 2 multiple 1. இதுதான் நம்மளுடைய ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பருடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு 6th சம் பார்க்கலாம். ஸோ 6th சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆல் த ப்ரைம் ஃபேக்டர் 170 find the all prime factor of 1729, arrange them in a ascending order. Now the state the relationship if between two consecutive prime numbers ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா 179 உடைய ப்ரைம் ஃபேக்டரை கண்டுபிடிச்சி அந்த ப்ரைம் ஃபேக்டரில் இருக்கிற கான்சிக்யூட்டிவ் நம்பர் அடுத்தடுத்து வர நம்பர்ஸ் வந்து நடுவில் என்னென்ன நம்பர் வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எதோடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ண போகிறோன்னா 1729 உடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இது 9ல் முடியுதுன்றதில் 7ஆல் பண்ணலாம். ஸோ 2 4 7 வரும். ஸோ இங்கே 7ல் முடியுறதுனால நம்ம 13ல் பண்ணிக்கலாம். ஸோ 13ல் பண்ணிங்கன்னா 19 டைம்ஸ் வரும். ஸோ திருப்பி 19 டைம்ஸ் இன்ட்டு 1ன்னு இருக்கும். ஸோ இதான் இதோடைய ப்ரைம் ஃபேக்டர். இதோடைய ப்ரைம் ஃபேக்டருக்கு நடுவில் இருக்க கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ 13 - 7 என்னென்னு பாருங்கள், 6. ஸோ பிட்வீனில் 6 இருக்குது. ஸோ 19 - 6 பாருங்கள். ஸோ இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 6 தான் வரும். ஸோ 1 - 7 பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் வரும், 7 - 1 பண்ணாலும் 6 தான் வரும். ஸோ நமக்கு பிட்வீன் 2 கான்சிக்யூட்டிவ் ப்ரைம் நம்பர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 6 இஸ் த ஆன்சர். நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 7th சம் we going to solve it. ஸோ 7th சம் பார்த்திங்கன்னா the product of 3 consecutive numbers is always divisible by 6. Verify in the statements with the help of some example. ஸோ 3 consecutive நம்பர்ஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ எக்ஸ்னால் x + 1. ஸோ நெக்ஸ்ட்டு x + 2ன்னு இருக்கும். ஸோ அப்படின்னா 1 2 3ன்னு இருக்கும். ஸோ இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து என்னது 3 consecutive numbers divisible by 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு 3 consecutive numbers வந்து நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்னு ரைட் பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்
2 multiple 3 multiple 4 ரைட் பண்ணால் எனக்கு என்ன வரும் 24 24 6ஆல் டிவைட் ஆகும் ஓகே ஸோ செகண்ட் எடுத்துக்கோங்க ஸோ 4க்கு அப்புறம் என்ன இருக்குது 5 multiple 6 multiple 7 ஸோ 7 பண்ணிங்கன்னா 210 வரும் இதுவும் எதால் மல்டிபிள் ஆகும் 6ஆல் மல்டிபிள் ஆகும் ஸோ நம்ம இது வந்து தொடர்ந்து 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர் ஸோ 3க்கு அப்புறம் 2க்கு அப்புறம் 3 3க்கு அப்புறம் 4 5க்கு அப்புறம் 6 7 ஸோ இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளை நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு 8th சம் பார்க்கலாம் ஸோ 8th சம் பார்த்தீங்கன்னா the sum of two consecutive odd numbers is divisible by 4. Verify this statement with the example of some with the help of some example சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்னா 2 கான்சிக்யூட்டிவ் ஸோனா இப்போ எக்ஸ்னா இப்போ 2னா 2க்கு அப்புறம் 3 எக்ஸ்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ ஸ்டேட் பண்ண போகிறோம் ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஆட் நம்பர்ஸாக இருக்கணும் ரெண்டுமே என்ன நம்பர்ஸாக இருக்கணும் ஆட் நம்பர்ஸாக இருக்கணும் ஸோ நான் ஆட் நம்பர்ஸில் இருக்கிற கான்சிக்யூட்டிவ் 2 நம்பர்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க ஸோ சம் ஆஃப் 2 ஆட் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ரைட் பண்ணிக்க போகிறேன்னா 5 plus 3 equal to 8 so 5 plus 3 வந்து 8 8 is divisible by 4 ன்னு ரைட் பண்ணிக்கோங்க ஏன்னா 3க்கு அப்புறம் 5 தான் வந்து வரும் ஏன்னா இது வந்து ஆட் நம்பர் ஏன் மிஸ் 3க்கு அப்புறம் 4 வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது ஏன்னா 3க்கு அப்புறம் 5 ஏன்னா ஆட் நம்பரில் வந்து 1 1 3 4 அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னென்னு ரைட் பண்ணிக்கிறேன் 7 + 9 ரைட் பண்ணேன் 7 + 9 வந்து 16 16ம் எதால் டிவைட் ஆகும் டிவைட் பை 4ஆல் டிவைட் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்டு 13 + 15 ஸோ 13 + 15ம் 28 28ம் நம்மளுக்கு எதால் டிவைட் ஆகும் 4ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் ஸோ we will solve next sum 9th question in which of the following expression prime factor has been done அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ 24 = 2 3 4ன்னு இருக்குது ஸோ 4ன்றது வந்து என்னது காம்போசிட் நம்பர் ஸோ அப்போனா ஃபஸ்ட் ஒன் இஸ் நாட் டன் இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டன் ஏன்னா எல்லாமே எந்தில் இருக்குது ப்ரைம் நம்பர்ஸில் இருக்குது ஸோ சி சம் பார்த்தீங்கன்னா சி சம் வந்து 70 இருக்குது ஸோ 2 multiple 5 multiple 7ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே என்னது ப்ரைம் நம்பர் ஸோ இதுவும் என்ன இருக்குது முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ இங்கே 9 இருக்குது 9ன்றது நமக்கு காம்போசிட் நம்பர் ஸோ காம்போசிட் நம்பராக இருக்கிறதுனால இது என்ன கிடையாது இது வந்து ப்ரைம் ஃபேக்டராக வந்து இல்லை அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம் ஸோ திஸ் இஸ் த சம் we going to solve next exercise in next video. Thank you student.